சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளவும் உற்சாகத்துடன் இருப்பதற்கும் நமக்கு யோகாசனம் உதவுகின்றது. அந்த வகையில் யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். வெகு காலமாக நடைபெற்று மக்கள் எல்லோரும் பார்த்து பழகி அதன் பலன்களை எய்து கொண்டிருக்கிறார்கள். கடிதங்கள் எழுதுகிறார்கள், தொலைபேசி மூலமாக பேசுகிறார்கள், ஏன் நேரிலும் வருகிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் நீங்கி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மக்களை தொற்றிருக்கிறது, பல லட்சம் காண மக்களை தொற்றிருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை மக்கள் எல்லோரும் பார்த்து பழகி தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்குவதோடு மற்றவர்களுக்கும் ஆசிரியராக மாறி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு அச்சயா மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து கொசப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார் கிராமத்து மாணவர்கள் 3 பேர். சுரவி 8வது வகுப்பு, சாய் கிருஷ்ணன் 7வது வகுப்பு, மனோஜ்குமார் 9வது வகுப்பு. இவர்கள் இப்பொழுது மனோதிடத்தை கொடுக்கக்கூடிய ஏகபாத நின்ற ஆசனத்தை செய்ய போகிறார்கள். அதிலும் சாய்வு நிலை நின்றபாத ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே எழுந்து நில்லுங்கள். முதலில் வலது காலை தரையில் வைத்து இடது காலை தூக்கி மேலே வைக்க வேண்டும். வலது கால் ரைட் லெக் கீழே இருக்கணும், லெஃப்ட் லெக்கை மேலே தூக்கி வைக்கணும். மெதுவாக கையை மேலே கும்பிடுங்கள். இப்பொழுது நீங்கள் வலது பக்கமாக சாய வேண்டும். முடிந்த அளவு, ரொம்ப சாய வேண்டாம், அவ்வளோ போதும். ஒரு 50 எண்ணிக்கை இது நிற்க வேண்டும். முனிவர்கள் எல்லோரும் இந்த நிலையில் மணிக்கணக்காக, நாள் கணக்காக, வாரக்கணக்காக, மாத கணக்காக, வருடக்கணக்காக கூட இதே நிலையில் நின்று ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்வார்களாம். இந்த ஒற்றைக்காலில் நிற்பதோடு மட்டுமின்றி அவர்கள் ஊசி முனையில் பெருவிரலை ஒரு ஊசி மீது வைத்து நின்று ஊசி முனையில் நின்று இந்த நிலையில் செய்வார்களாம் வருடக்கணக்கில். பார்த்து கொள்ளுங்கள். மெதுவாக இந்த ஆசனம் நேரே வாருங்கள். கையை கிளை போடு, கையை கிளை போடு, காலை கிளை போடு. நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். நிற்க முடியலைன்னா காலக்கிளை இறக்கிடணும். இப்பொழுது இடது காலை வைத்து இந்த ஆசனத்தை செய்யுங்கள். இடது கால் கீழே இருக்கணும், வலது கால் தூக்கணும். நிற்க முடியலன்னா காலை கீழே இறக்கணும், மேலே கையை கும்பிடுங்க. இப்பொழுது இடது பக்கமாக கொஞ்சம் சாஞ்சா போய், ரொம்ப வேண்டாம், அதனுடைய பலன் அதிகம் சாஞ்சா. ஒரு 50 எண்ணிக்கை நிற்கிறதுக்கு முதல்ல சுவர் ஓரமாக நின்று கலையை பயில வேண்டும். சுவர் ஓரமாக பழகினாலும் தனியாக நின்று பழகினாலும் ஒரே பலன்தான் கிடைக்கப் போகிறது. ஆகவே இதில் நின்று கீழே விழாமல் இருக்க வேண்டுமானால் ஆரம்ப கட்டத்தில் சுவர் ஓரமாகவே பழக வேண்டும். கையை உயர்த்துங்கள், நல்ல உயர்த்தணும்.
மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படியே திரும்ப, நீ திரும்ப. அதே மாதிரி வலது கால் கீழே இருக்க வேண்டும். இடது காலை தூக்கி செய்யுங்கள். இடது காலை தூக்கி மேலே நிறுத்துங்க. கையை மேலே கும்பிடுங்க. இடது பக்கமாக சாய வேண்டும். ஆப்போசிட் டைரக்ஷன். உடல் வளைத்த ஏகபாத நின்ற ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை கீழே வைத்து வலது காலை தூக்குங்கள். ஆரம்ப கட்டத்தில் தனியாக நிற்க முடியாது. சுவர் ஓரமாகத்தான் நிற்க வேண்டும். கையை வைத்துங்கள். அப்படியே இடது பக்கமாக சாயுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கீழே வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். இது பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் இதனுடைய பலன்கள் அதிகம். மனோதிடத்திற்கு, மனோ வலிமைக்கு எங்கே போய் மருந்து தேடுவது? எங்கேயாவது பலம் இருக்கிறதா? கிடையாது. இன்றைக்கு ஏன் சில பேர் வல்லவர்களாகவும் சில பேர் நல்லவர்களாகவும் சில பேர் பொல்லாதவர்களாகவும் ஏன் இருக்கிறார்கள் என்றால், மனோதிடம் இல்லாதவர்கள்தான் அதிலே பின்தங்கி விடுகிறார்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார். மனோதிடம் உள்ளவர்கள் சிலராகவும் பலம் உள்ளவர்கள் சிலராகவும் மனோபலமோ மனோதிடமோ இல்லாதவர்கள் பலராகவும் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய பேர் புத்திசாலிகளாகவும் பலம் வாய்ந்தவர்களாகவும் அமையவில்லை என்று அவர் கூறுகிறார். இதுபோன்ற ஆசனங்களை பழகி மனோதிடம் மனோ வலிமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.